வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நகரத்துலேருந்து கிராமத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகுமான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நாங்கள் வரும் வழியில ஒரு பெரிய காடு பார்த்தோம், அங்கே மட்டும் எங்களை கூட்டிட்டு போறியா? அச்சோ, அந்த காட்டு பக்கத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, அங்கே நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேய்களும் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னது பேய்களா? அதெல்லாம் எதுவும் இல்லடி, நீ வேற. நம்ம கிட்டேயே பேய் பிசாசுன்னு பயங்காட்டுறோம். இன்னைக்கு நம்ம போய் இந்த காட்டில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி ஒன்றும் பயமெல்லாம் இல்லை, போய் பார்ப்போம். வாவ், நைட் டைம்ல காடு எப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இல்லை, ரொம்ப அழகா இருக்கு. இந்த அழகை பார்க்கறதுக்கு அவங்க யாருக்குமே கொடுத்து வைக்கல. என்ன இது ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்குது, பூனாய் சவுண்டா சின்ன சவுண்டான்னு தெரியலையே. பேய் கத்துற மாதிரி வேற சவுண்டு கேட்குது. கையில் இருக்கிற ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டேன், இப்போ ரொம்ப மயக்கமாக வருது. தண்ணி தான் வடிக்கிறது, திரும்ப போவோம், எனக்கு வழி தெரியல, இப்போ என்ன பண்ணுறது? அவங்க பேச்சு கேட்டு நான் அங்கே இருந்திருக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா நல்ல ஒரு ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் திரும்ப எப்படி போகிறதுன்னு வழி தெரியலையே. எம்டி பாட்டில் தண்ணியும் ஃபில் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கை இங்கே தான் போனேன். இங்க பாரு, நம்ம ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா. கஷ்டப்பட்டு நம்ம அவளை தேடி வந்தது வீண் போல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. உன்னை காணுன்றது நாங்கள் ரொம்ப பதறி போயிட்டோம். நைட்டு ஃபுல்லாக உன்னை காட்டில் தேடணும், அப்படியே தான் இங்கே வந்து சேர்ந்தோம்.